ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜிடபிள் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கலாம் கேரட் பீன்ஸை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் போதுமான அளவு, நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே வச்சா குழ குழன்னு ஆகிடும் பச்சை பட்டாணி எல்லாம். 3 விசில் வச்சுக்கோங்க. மூணு விசில் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் அது தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, பாதி வெங்காயம் போதும். இது பொடி பொடியாக நறுக்கலாம். பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கலாம். பூண்டு போட்டால் தான் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. கட் பண்ணியாச்சு. அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்து கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக. பொடி பொடியாக கட் பண்ணி முடித்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள். 3 விசிலே போதும், அதுக்கு மேலே வச்சா நம்மளுக்கு குழ குழன்னு ஆகிடும். நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த கேரட், பீன்ஸு இதெல்லாம் வேவிச்சு வச்சிடணும்ல, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மழையில் பனிக்காலத்தில் வச்சு பெப்பர் போட்டு சாப்பிடும்போது சளிலாம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கினேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா தண்ணியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு
நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு ஊற்றணும்னா அதோட திக்னஸ் கிடைக்கும். சூப்போட திக்னஸ் அதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு. பாருங்கள், மொதல் இருந்ததுக்கு இப்போ திக்காகிடுச்சு பாருங்கள். அந்த மாவு கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பாருங்கள். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். திக்காயிடுச்சு. பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை மலைச்சாரல் மாதிரி தூவணும். அவ்வளோதான், சூப்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பனிக்காலத்துக்கெலாம் ரொம்ப ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.